போனோட நீட்டா அழகா பண்ணிருந்தீங்கன்னா அதே மாதிரி இதெல்லாம் பண்ணிருக்கேன்னா நான் காலெல்லாம் தூக்கிட்டு அடியில ட்ரிம்மர் போறப்பதான் பயமா இருக்கு. ஆனா நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டுக்கு அப்பதான் அழுக்கெல்லாம் வணக்கம் நண்பர்களே, இந்த கியூட் ஹேர் சாப்ஸோட பேர் வந்து தாரா. சோ அவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து ஃபரை நீட்டா குறைச்சு விட்டு நீட்டா பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. நம்மளும் ஒர்க் ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர் வந்து அங்கங்க நாட்ஸ் இருந்ததுனால கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருந்தது. அவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு 2 months பிரச்சனையே வரக்கூடாது அந்த மாதிரி க்ரூமிங் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனாலும் ஃபர்ரோட அழகா தெரியணும்னு கேட்டுக்கிட்டாங்க. நம்ம அதனால வந்து 1/2 inch ஹேர் வச்சு கட் பண்றோம். ஸோ இப்படி 1/2 inch ஹேர் வச்சு கட் பண்ணும்போது இது வந்து 2 months வரைக்கும் அதிகமா க்ரூமிங் பண்ண தேவையில்லை, கோம்பிங் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நீட்டா மெயின்டைன் பண்ணிக்கலாம். கழுத்து கிட்டக்கையும் பேக் சைடு போர்ஷன்ஸ்லயும் கொஞ்சம் சிக்கல் இருந்தது, கழுத்து கிட்டக்க ரொம்ப மோசமா இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையும் நீட்டா எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அழகா ஃபேஸ் வந்து ஷேப்பிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ நல்லா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா இவங்க வந்து அவ்வளவு சூப்பரான குட் கேர்ளுங்க. இவங்க வந்து இதுக்கு முன்னாடி 1 time தான் வந்திருக்காங்க. ஆனா அப்ப கூட வந்து என்கிட்ட வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் பண்ணல. ரொம்ப சூப்பரா வந்து நமக்கு இது கம்பெனியனா இருப்பாங்க இவங்க. அப்படியே இந்த இதுதான் இந்த இடத்துல இந்த கால் கடியில போற இந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் அன்ஈஸியா ஃபீல் பண்ணுவாங்க. பட் அதுக்காக ரஃபாலாம் பிஹேவ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் அன்ஈஸியா ஃபீல் பண்ணுவாங்க, விட்டுருங்கிற மாதிரி சீட் போடுவாங்க. நம்ம நீட்டா பண்ணி முடிச்சோம்ல பாத்தீங்களா. இப்ப காலெல்லாம் நீட்டா நம்ம கட் பண்ணும் போதெல்லாம் பேசாம இருந்தாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரிதான் இருப்பாங்க. அந்த அடியில போறப்ப மட்டும் கொஞ்சம் இதா இருக்கும். அண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் சாப்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்க க்ரூமர்ட்டையும் டாக்டர்ட்டையும் சோஷியலைஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்க டாக் வந்து பழகல அப்படின்னா அவங்க யார் தொட்டாலும் ஃபெரோஷியஸ் ஆக ஆரம்பிச்சுவாங்க. அது ரொம்பவும் தப்பான பிஹேவியரா போயிடும். இவங்க வந்து ரொம்ப சாஃப்டா வளர்த்துருந்ததுனால நமக்கு ஈஸியா போயிடுச்சு. ஃபைனலா டெயில் வந்து நல்லா கோம்பிங் பண்ணிட்டு அதுக்குள்ள கட் பண்ணுங்க. ஏன்னா டெயில் வந்து கொஞ்சம் நாட்ஸா இருந்து ரொம்ப மோசமா இருந்தது. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டெயில வந்து நல்லா கோம்பிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணவே செஞ்சேன். அதுக்கப்புறம் சூப்பரா இருந்தது. நல்ல ஒரு குளியல் போட்டு அவங்கள வந்து ஷாம்பு எல்லாம் போட்டு கண்டிஷனர் முதற்கொண்டு போட்டு அழகுபடுத்த ஆரம்பிச்சிச்சு. நல்லா தேய்ச்சி குளிச்சு அழுக்கெல்லாம் எடுக்க பிறகுதான் தெரிஞ்சது செம்மையா இருந்தாங்க. அப்படியே ஃபர் வந்து சாஃப்டா இருந்தது. முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கால்குள்ள எல்லாம் கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒரு மாதிரி அழுக்கா இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஃபர் நிறைய இருக்கிற டாக்ஸ் பாத்தீங்கன்னா கால் பாதம் இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து அழுக்கு நிறைய சேர்ந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் பாதங்கள்ல எல்லாம். குளிக்க வைக்கும் போது நல்லா குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளோ ட்ரையருக்கு பயப்படவே இல்லை. வாடு தலையை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா மற்றபடி செம்மையா நமக்கு வந்து எல்லா இதுவும் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தா. அதனால வந்து சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். உங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.